New opportunities and new doors are being opened. ஆண்டவர் உங்களுக்கு புதிய கதவுகளை, புதிய வழிகளை திறக்கப் போகிறார். The Bible says, Isaiah 45:1, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். To open doors before him so that gates will not be shut. God opens new opportunities, new ways. உங்களுக்காக புதிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் புதுமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ டோர்ஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ பப்ளிகேஷன்ஸ், நியூ பேட்டன்ஸ், வாட் எவர் யூ ஆர் எய்மிங் ஃபார், நியூ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை உங்களுக்காக திறக்க போகிறார். அந்த புதிய காரியங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கிறதை அவர் விரும்புகிறார். That's why the Bible says he is a God of opening new doors. He is a God of new opportunities in your life. உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாக்கியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வழிகளை, புதிய திட்டங்களை உங்களுக்காக திறந்து கொடுக்கிறார். He is opening. அவரே திறக்கிறார். And nobody can shut it when God Almighty opens it. அவர் திறக்கும் பொழுது ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. அதற்காக அவரே காரியங்களை செய்வார். அவரே பேச வேண்டியவைகளை பேச வைப்பார். அவரே எல்லாவற்றையும் செய்து சீக்கிரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். சொன்னவர், வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயம் இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஏசாயா 45:1. He will talk to people. He will put everybody in action in favor of you. உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். Let's pray. Father God, thank you for your wonderful hope. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காய் நன்றி. எங்களுக்காக வரவேண்டிய எல்லா காரியங்களையும் புதுமையாய் நீர் கொடுக்க போவதற்காய் உமக்கு நன்றி. தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.